பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 49வது அதிகாரம் 6 முதல் 20வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கேளுங்க. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. ஞானிகளும் மறித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறார். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தில் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தினவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை. அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக் கொள்ளுகிறார்கள். ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மீண்டு போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். ஆனாலோ தேவனின் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. அவன் மறிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனாகிய தாவீது அருமையான ஒரு விஷயத்தை இங்கு சொல்லப்பட்டதை நாம் பார்த்தோம். 6வது வசனத்துல இப்படியே சொல்லுகிறார், தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை இங்க பார்க்க முடியும். இங்க எல்லாரும் தங்களுடைய செல்வத்தை நம்புவது உண்டு, தன்னுடைய பணத்தை நம்பிக்கொண்டிருப்பது உண்டு, தன்னுடைய தாளந்துகளை டேலண்ட நம்பிக்கொண்டிருக்கிறது உண்டு, தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு பெரிய விஷயங்களை நம்பிக்கொண்டிருக்கிறது உண்டு. மற்ற மனிதர்களை நம்பிக்கொண்டிருப்பாங்க. எங்களால எல்லாம் செய்ய கூடும் என்று சொல்லி யோசிக்கிறவர்கள் உண்டு. எங்களால எல்லாமே செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி யோசிக்கிறவர்கள், பேசுகிறவர்கள். இங்க பாருங்க, ரொம்ப அழகா தாவீது ராஜா சொல்லுகிறார். ஆத்தும மீட்பு என்கிற விஷயத்தை இங்க பேசுகிறார். ஒரு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் அவர் பாருங்க, ஆத்துமா மீட்கப்படுகிறதை குறித்து பேசுகிறார். ரொம்ப வசனம் இப்படியே சொல்லுகிறார், அவர்களுடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். செல்வம் ஆத்துமாவை மீட்காது. இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள், இந்த உலகத்தினுடைய மற்ற சகல விஷயங்களும் ஒரு காலம் அந்த ஆத்துமாவை மீட்கவே முடியவே முடியாது. அதனாலதான் இப்படியே சொல்லுகிறார், தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படிக்கு எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ள, அவனுக்கு மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுத்து கூட மீட்டுக் கொள்ள முடியாது.
என்று சொல்லி சொல்கிறார். இதை வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் நமக்கு ஞாபகம் வரும். ஐஸ்வர்யவான் லாசருடைய சம்பவம் நமக்கு ரொம்ப அழகான ஒரு படிப்பினையை கொடுத்திருக்கிறது உண்டு. லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் மன்னிக்கணும் 17 சொல்லிட்டேன். லூக்கா 16 20 31வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். அங்கு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் ஒருத்தர் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரிச்சு அனதனமும் சம்பளமுமா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அதே மாதிரி பாருங்க, இன்னொருத்தர் தான் 20 வசனம் லாசரு அப்படின்னு ஒரு மனுஷன் தான். அவன் பருக்கள் நிறைந்தவனா அந்த ஐஸ்வர்யவனுடைய வாசல் அருகே கிடந்த. அவன் பாருங்க அவனுடைய சாப்பாடு எப்படி, அவன் மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருக்கும். நாய்கள் அவனுடைய பருக்களை நக்கிற்று. இதுதான் அந்த மனிதனுடைய வாழ்வு. ஆனா ஐஸ்வர்யவான் பாருங்க, அவன் பெரிய அளவில் இருந்தான். அவன் ரத்தாம்பரம் விலையேற பெற்ற வஸ்திரம் தரிச்சு அனந்தனம் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை. ஆனா இவனுடைய வாழ்க்கை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரணமான ஒரு பிச்சைக்காரனா இருந்து கொண்டிருந்தான். அவனுடைய மேஜையிலிருந்து விழக்கூடிய சாதாரணமா ஏதாவது அவன் சாப்பிட்டு கீழே போடக்கூடிய எச்ச இலையிலிருந்து ஏதாவது கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு வந்துட்டு நாய்க்கும் அவனுக்கும் போட்டின்னு சொல்லலாம். பாருங்க, நாய் சாப்பிடுறது சாப்பிடுமா, இவன் சாப்பிடுவானா, அந்த மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு நாய்க்கு கூட தகுதி இல்லாதவன் கூட இருந்தவன் அந்த லாஸ். ஆனா பாருங்க, அந்த சூழ்நிலையிலேயே அவன் கத்தருக்குள்ள இருந்தான், கத்தரோடு இருந்தான், கத்தருடைய சித்தத்தை அவன் செஞ்சு கொண்டிருந்தவனா இருந்தான், கத்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தவனா இருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் கத்தரை மகிமைப்படுத்தணும்னா, கத்தரை தொழுது கொண்டிருந்தவனா, கத்தருக்கு பிரியமானவனா இருந்தான். அவனும் மரிச்சான், இந்த லாசரும் மரிச்சான், அந்த ஐஸ்வர்யமானவனும் மரிச்சான். பாருங்க, இந்த லாசரு கத்தருடைய சமூகத்துல போய் நிற்கிறான். ஆபிரகாமுடைய மடியில அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம், இவ்வளவு பெரிய கிரேட் பாருங்க. இந்த விஷயத்த அந்த ஐஸ்வர்யவான் பார்த்துட்டு அவன் சொல்றான், ஸ்தோத்திரம் 24 வசனம், தன் விரலின் நுனியை தண்ணீரினால் துவைத்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்புங்கன்னு சொல்லி கெஞ்சி மன்றாட. அப்புறம் இன்னொரு ஜெபமும் பண்ணுகிறான். என்னுடைய சகோதரர்கள் 5 பேர் உண்டு, அவர்கள் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடிக்கு இந்த லாசருவை அனுப்புங்க, அவன் போய் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லியும் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். 2 விண்ணப்பம் பண்ணான். அந்த 2 விண்ணப்பத்துக்கும் பதில் கர்த்தர் கொடுக்கல. இதை சொல்றதுக்காகத்தான் மோசே தீர்க்கதரிசிகள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு செவி கொடுத்தா ஓகே, இல்லைன்னா அவர்களும் இந்த இடத்துக்கு வர முடியாது என்று சொல்லி 5 பேர் உண்டு, 5 சகோதரர்களும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல விண்ணப்பம். 2 ஜெபத்துக்குமே கர்த்தர் அவனுக்கு பதில் தரல. இதெல்லாம் சொல்லுவதற்கு லாசரு அனுப்ப முடியாது. அவர்களுக்கு பதிலா மோசே இருக்கிறார், தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு செவி கொடுத்தா மோசேனா டைரக்டா அதே பழைய நம்ம பழைய ஏற்பாட்டில் வாசிச்ச மோசே இருக்கிறாரோ அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் உண்டு, இங்க இருக்கக்கூடிய விசுவாசிகள் உண்டு என்பதுதான் அவருடைய அர்த்தம். அதனால அவர்களுக்கு செவி கொடுத்தா வரட்டும், இல்லைன்னா முடியாதுன்ற மாதிரி சொல்லப்பட்டது. அதனால ஸ்தோத்திரம், பாருங்களேன், அன்னைக்கு இருந்ததான ஜெபத்துக்கான பதில் கிடைக்கல. இவன் தன்னுடைய சகோதரர்கள் 5 பேரை காப்பாற்ற நினைச்சான், முடியல. அதே விஷயம் தான் நான் வாசித்த சங்கீதம் 49வது அதிகாரத்துல பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரனை மீட்டுக் கொள்வதற்கு வேற எந்த விதமான சூழ்நிலையும் கிடையாது. 49வது அதிகாரத்துல ஒருவனாவதுன்னு சொல்லப்படுகிறது 7வது வசனம். தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி
நீ என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படின்னு சொல்லுகிறார். எந்த விதத்தினால் ஆகிறது? 8ஆம் வசனம், எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. சகோதரனுடைய அழிவை மீட்டுக் கொள்ள பணத்தை கொடுத்தாலும் ஆகாது, செல்வத்தை கொடுத்தாலும் ஆகாது. எந்த விதமான விஷயங்களை தேவனுக்கு கொடுத்தாலும் அது ஆகவே ஆகாது என்பதாக தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்க முடியும். அவன் பாருங்க, உயிரோடு இருக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யவான் ஜெபித்திருந்தானா அது ஒரு அருமையான ஜெபமா மாறி இருக்கும். ஒரு ஆத்ம பாரம் நிறைந்த ஒரு ஜெபமாய் மாறி இருக்கும். தேவனும் ஜெபத்தை கேட்டு கர்த்தருக்கு சித்தமான கிரியை செய்திருப்பார். ஆனா பாருங்க, அவன் செத்து போன பிறகு அங்க போய் ஜெபிக்கிறான். பாருங்க, முழுமையா முடிஞ்சு போச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். அதனால அங்கு அவனுக்கு பதில் இல்லை. அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்லப்படுது, எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ள முடியாது. அவன் நிமித்தம் மீட்கும் பொருள் வேற ஏதாவது கொடுத்து மீட்டுக் கொள்ளலாமா அப்படின்னாலும் முடியவே முடியாது. இந்த ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கு. இந்த ஆத்தும மீட்பை கொடுப்பது பாருங்க, வேற யாராலும் முடியாது, எந்த வல்லமைக்கும் முடியாது. எந்த வல்லமைக்கு அப்படிப்பட்ட பவர் கிடையாது. பணம், அதுக்கு ஒரு வல்லமை இந்த உலகத்தில் உண்டு, உண்மைதான். ஆனா பாருங்க, அந்த பணத்தை வச்சு எல்லாமே செய்து விட முடியாது. அல்லது எத்தனையோ பவர் உண்டு இந்த உலகத்துல, எத்தனையோ அதிகாரங்கள் உண்டு, எத்தனையோ பெரிய பெரிய அதிகாரங்கள் எல்லாம் உண்டு. அந்த அதிகாரத்தை வச்சு அல்லது ஒரு சைன் பண்ணி ஒரு முத்திர சீலை போட்டுட்டு இதை போய் கொடுத்தா வேலை ஆயிருமான்னா ஆகவே ஆகாது. அந்த ஆத்தும மீட்பு ஒரே ஒருவர் தான் கொடுக்க முடியும். அவர் தான் நம் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் ரொம்ப அழகாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க பிரசங்கித்தார். யோவான் சுவிசேஷம் அந்த 3ஆவது அதிகாரம் பார்க்கும் பொழுது நிக்கதோமுக்கு சொல்லப்பட்ட விஷயம், நிக்கதோமுக்கு சொல்லப்பட்டதான அந்த சத்தியம், அது மிக அருமையான ஒரு விஷயம். அதுதான் 3ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம், 16ஆவது வசனம், 17ஆவது வசனத்தை வாசிக்கும். இதுதான் முழு வேதாகமத்துக்கு புதிய ஏற்பாட்டுடைய கீவேடா பார்க்கிறோம். யோவான் 3:16 வசனம். நான் 15ல இருந்து வாசிக்கிறேன். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ எவ்விதத்தினாலாவது அங்க பார்த்தோம் பார்த்தீங்களா, எந்த விதத்திலையும் முடியாது. ஆனா இங்க ஒரு சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ, அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் கெட்டு போக மாட்டான். கெட்டு போகாம நித்திய ஜீவனை அவன் அடைபடிக்க அவரை தந்தருளி, அவரை இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். அவரை விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று என்று சொல்லி 18ல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சொல்லப்படுது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த இயேசுவே உலக ரட்சகர். இந்த இயேசுவே ரட்சிப்பை கொடுக்க வந்தவர். இந்த இயேசுவே தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் சுவிசேஷம் 1:36 யோவான் இப்படியாய் சொல்லுகிறார், இந்த இயேசுவே தேவ ஆட்டுக்குட்டி, இந்த இயேசுவே உலக ரட்சகர். ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோவான் 4:42 நாம் பார்க்க முடிகிறது. இந்த இயேசு ஒருவர் தான் ஆத்தும மீட்பை கொடுக்க முடியும், ஆத்துமாவை மீட்டுக் கொள்ள முடியும். கல்வாரி சிலுவையில நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் தான் நம்மை மீட்டுக் கொள்ள முடியும். இந்த தேவனாகிய கர்த்தர் மேல் இயேசு கிறிஸ்து மீது வைக்கிற விசுவாசம் தான் பாருங்க நம்மை மீட்டுக் கொள்ள முடியுமோ ஒழிய இதற்கு ஈக்குவலா தன்னுடைய சகோதரன் பாருங்க செத்து போயிட்டான், அவனை மீட்டுக்கலாம், அல்லது தேவனிடத்துல போய் வேற ஏதாவது ஒன்று கொடுத்து அவனை மீட்டுட்டு வந்துடலாம், அல்லது ஒரு ஜாமீன்
வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இங்க கிடையவே கிடையாது. ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. இந்த ஆத்தும மீட்பை கொடுப்பதற்கு ஒரே ஒருவருக்கு தான் பவர், வல்லமை உண்டு. அந்த வல்லமை நம் தேவனாகிய கர்த்தருக்கு ஒருவருக்கு தான் முடியும். ஸ்தோத்திரம். அதனாலதான் சொல்றாரு, அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது. இது சாதாரணமான விஷயம் இல்லை, இது அழகான ஒரு விஷயம். பாருங்க, புதிய ஏற்பாட்டுல பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும்போது, 1 பேதுருல சொல்லும்போது இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையா இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த ஆத்தும மீட்பு இது அருமையான ஒன்று. இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இது ஏதோ சும்மா திடீர்னு வந்த ஒரு விஷயம் கிடையாது. இது யாராலும் செய்யவே முடியாத ஒரு விஷயம். இந்த ஆத்தும மீட்பை கொடுப்பது நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் மட்டும் முடியும். நம் தேவனாகிய கர்த்தர், அவரால் மாத்திரமே முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு அருமையான ஒரு காரியம். இது சாதாரணமான விஷயம் இல்லை. உலகத்துல எத்தனையோ விஷயத்தை பார்த்து வண்டர்ஃபுல் அப்படின்றான், சூப்பர்ன்றான். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா கொஞ்சம் அற்பமானது. இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் தான் இந்த ஆத்துமாவை மீட்கிறவர். இந்த விஷயம் அருமையா இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. வேற யாராலையும் முடியவே முடியாது. ஸ்தோத்திரம். பாருங்க, 10ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறார் தாவீது, ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூலரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறார். தங்கள் வீடுகள் நித்திய காலமா, தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறையா இருக்கும் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். பாருங்க, இதன் மேலாகத்தான் தன்னுடைய நாமங்களை கொண்டு வந்து தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, அது எல்லாமே நிலைச்சிருக்கிறது கிடையாது. அதெல்லாம் அழிஞ்சு போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கு. ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். அதெல்லாம் ஒரு நாள் முடிஞ்சு போகும். இந்த உலகத்தில் சகல விஷயங்களும் அழிந்து போகும். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். 11ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. தாவீது சொல்லுகிறார், இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். இதுதான் உலகத்தின் வழி, இதுதான். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய பைத்தியம், இதை நோக்கி தான் பைத்தியமாய் அலைகிறார். அவங்க மாம்சம் மனசு அப்படியே அது மேலத்தான் ஆர்வமா போகிறது. முழு விஷயம் இதுதான். இருக்கிற வரையில் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், அதுதான் மனுஷனுடைய நோக்கமா போயிட்டு இருக்கிறான். நிறைய பணத்தை சேர்த்துக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கணும். அல்லது இருக்கிற வரைக்கும் நல்ல ஜாலியா இருக்க வேண்டும், வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ண வேண்டும், வாழ்க்கையை நல்லா அனுபவிக்க வேண்டும். இப்படியாகத்தான் நிறைய மனிதர்கள், எல்லா மனிதர்களுடைய நோக்கம் இதுதான். அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். இப்படிப்பட்ட மனிதர்கள் பரலோகத்திற்கு வர முடியாது. அவர்கள் ஆத்துமா மீட்கப்பட முடியாது. அவர்களுடைய ஆத்துமா அழிந்து போய்விடும். எல்லாவற்றுக்குமே பாருங்க, நிரந்தரம்னு சொல்லி எதுவுமே கிடையாது. நிலம் நிரந்தரம் இல்லை, சொத்து நிரந்தரம் இல்லை. அதான் தாவீது பேசுகிறார் 11:12 பார்க்கணும். நிலம் நிரந்தரம் இல்லை, சொத்து நிரந்தரம் கிடையாது, பணம் நிரந்தரம் கிடையாது, அவன் மீட்கலாம்னு நினைச்சு வச்சிட்டு இருக்கிற ஐஸ்வர்யம் நிரந்தரம் கிடையாது. ஒரு ஜெனரேஷன்ல இருக்கலாம், அடுத்த ஜெனரேஷன்ல வருமா வராதான்னு தெரியாது, அது கர்த்தருக்கு தான் தெரியும். பாருங்க, எல்லாமே இது எத்தனையுமே நிரந்தரம் கிடையாது. இது எல்லாமே ஒரு நாள்ல முடிந்து போகக்கூடியது. இது எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. ஆனா ஆத்துமா அழியாது. அந்த ஆத்துமாவை பரலோகத்துக்கு வர வேண்டுமானா பாருங்க, ஸ்தோத்திரம், இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். இப்படி இருந்தா வராது. பைத்தியம் பாருங்க, எது மேல பைத்தியம்? இதுதான் அவர்கள் வழி, அந்த வழி கிடையாது. இயேசு சொன்னாரு, நானே வழி சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அப்படி வரணும், அந்த வழி வரணும். ஸ்தோத்திரம். யோவான் 10ல இயேசு சாமி சொன்னாங்க பாருங்க, ஒருவன் என் வழியா பிரவேசிச்சா அப்படின்றது பாருங்க. இயேசுவினுடைய வழியா பிரவேசிச்சா மட்டுமே அவன் உள்ளோ புறமோ சென்று அவன் மேய்ச்சலை கண்டடைவான். வேற எதுவுமே, வேற எந்த விஷயமும் ஸ்தோத்திரம் மேய்ச்சலை கண்டடைய முடியாது. வேற எந்த விஷயமும்
ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. வேற எந்த விதமான வழியும் கிடையவே கிடையாது. இது மேல ஒரு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில நம்முடையதான நோக்கம், நம்முடைய ஏக்கம், நம்முடைய தவிப்பு ஓட வேண்டும். இதுதான் நம்முடைய பைத்தியமாய் மாற வேண்டும். இதுதான் நம்முடைய எண்ணமாய் மாற வேண்டும். நம்முடைய ஏக்கமாய் மாற வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை செய்யறது. இந்த வேதத்தின் மீது பைத்தியமா மாறணும். ஜெபத்தின் மேல பைத்தியமா மாறணும். நற்செய்தியை சுவிசேஷத்தை சொல்லுவதில் பைத்தியமா மாறணும். ஊழியம் செய்வதில் பைத்தியமா மாறணும். எல்லாத்துக்கும் மேல இயேசு கிறிஸ்து மீது பைத்தியமா மாறணும். பைத்தியம்னா நம்முடைய முழு எண்ணமும் அங்க செல்வது குறித்து சொல்லுகிறேன். முழு ஏக்கமும் அதுக்கு மேல போவது குறித்து சொல்லுகிறேன். நிறைய பேர் இந்த உலகத்துல செல்போன் பைத்தியம், விபச்சார பைத்தியம், வேசித்தன பைத்தியம், பண பைத்தியம், உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று பைத்தியம், இப்படியே பைத்தியமா சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறான். இதெல்லாம் மாயை, இது எல்லாமே மாயை, இது எல்லாமே ஒரு நல்ல அழிவை ஏற்படுத்தி விடும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை அவர்களெல்லாம் பரலோகம் வர முடியாது. அவருடைய ஆத்மா மீட்கப்பட முடியாது. இதுதான் அவங்க வழி, இதுதான் அவங்க பைத்தியம். அதுல போகிற ஒருவனும் வர முடியவே முடியாது. இயேசுதான் என் வழியா மாறணும். இயேசுதான் என்னுடைய பைத்தியமாய் மாறணும். 1 கொரிந்தியர் 1:27 அழகா சொல்லப்படுது பைத்தியத்தை பற்றி. பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தக்கூடிய தேவன் இந்த உலகத்துல பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமான தெரிந்து கொண்ட நாம் தேவ சித்தத்தை செய்வதிலேயே பைத்தியமா இருக்க வேண்டும். உலகத்தின் பார்வையில ஓடக்கூடாது. உலகத்தின் மீது ரொம்ப ஆர்வம், உலகத்தின் மீது அதிக நாட்டம், உலகத்தின் மீது அதிக இஷ்டம், இதெல்லாம் பரலோகத்துக்கு வர முடியாது. இவர்களுடைய ஆத்மாலாம் மீட்கப்பட முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆத்மா மீட்பு வர வேண்டுமானா ராப்பகலா தேவ சித்தம் செய்யணும். பரிசுத்தமா வாழ்வது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலேயே கடந்து செல்ல வேண்டும். அவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யம் வர முடியும். அவர்கள் ஆத்மா மட்டுமே மீட்கப்பட முடியும். இன்னைக்கு நிறைய நேரங்கள் இது தெரியாம இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். தாவீது சொல்றது மாதிரி நிறைய விஷயங்கள் மேல பைத்தியம், நிறைய விஷயங்கள் மேல ஆர்வம், நிறைய விஷயங்கள் மேல இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்கு. உங்க இன்ட்ரெஸ்ட் எது மேல போயிட்டு இருக்கு? வேதத்தின் மீது திரும்ப வேண்டும். இயேசு மீது திரும்ப வேண்டும். இயேசு மீது காதல் வர வேண்டும். இயேசு மீது நேசம் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை மீது வர வேண்டும். ஜெபம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். வேத வாசிப்பு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கணும். சபைக்கு வருவது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். ஊழியம் செய்வது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும். தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் எனக்கு பிடிக்கும். அப்படிதான் அதுதான் பிடிக்கணும். ஸ்தோத்திரம். பாருங்களேன், இப்படி எல்லாம் இதுதான் அவங்க வழி, இதுதான் அவங்க பைத்தியம் இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆகியும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லி மெச்சி கொண்டுகிறார்கள். அவங்க சொல்ற விஷயத்தை என்ன செஞ்சுக்கிறாங்களா? மெச்சிக்கிறாங்க. ஆஹா, எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்களுடைய முப்பாட்ட அப்பா அழகா சொல்லிட்டு போயிட்டான்டா, நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிட்டானா, சூப்பரா சொல்லிட்டு போயிட்டான்டா அப்படின்னு மெச்சிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, யார் என்ன சொன்னாலும் மெச்சிக்கிறான். ஒரு சினிமாக்காரன் சொல்றதும் மெச்சிக்கிறான். ஒரு அரசியல்வாதி சொல்றத மெச்சிக்கிறான். எங்க தாத்தா முப்பாட்டா அதை சொன்னார், இதை சொன்னார், அவங்க எங்க ஜெனரேஷன் அதை சொன்னார், இதை மெச்சிக்கிறான். ஐயா, கர்த்தருடைய வார்த்தையை மெச்சிக்கீங்க, கர்த்தரை மெச்சிக்கீங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவன் கொடுத்த ஒரு கிரேட் கர்த்தருடைய வார்த்தை, அதை மெச்சிக்குவோம். ஸ்தோத்திரம். இது தேனிலும் தேனிலும் இனிமையானது. இது பொண்ணு பசுமுன்னை பார்க்கையில் இது விளையாட பெற்றது. தேவ வார்த்தை நம்மை சந்தோஷப்படுத்தும். தேவ வார்த்தை நம்மை ரட்சிக்கும். இந்த தேவ வார்த்தை நம்முடைய ஆத்மாவை மீட்கக்கூடியது. மரித்து போன நம்மை மீட்கும்படியாக தேவ வார்த்தை வரும் பொழுது மட்டுமே, தேவ வார்த்தை தான், இயேசு கிறிஸ்து தான், அவருடைய பரிசுத்த ரத்தம் தான் நம்மை மீட்டெடுக்க முடியும். பாருங்க, 14 சொல்ல, ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் அவர்கள் கிடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மீண்டு போடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அவங்க வழி, இதுதான் அவங்க பைத்தியம். போற பாருங்க, ஆட்டு மந்தையை போல
கீழே விழுவார்கள், மரணம் அவர்களை மேய்ந்து விடும். ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எந்த வழியில செல்லுகிறோம், எது மேல பைத்தியமாய் செல்லுகிறோம், எது மேல பைத்தியமாய் அழைகிறோம் என்பது முக்கியம். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு தாவீது ராஜா 15 வசனத்துல. ஆனாலும் தேவன் ஏன் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். Thank you Holy Spirit. அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த தாவீதுக்கு ஒரு பைத்தியம் இருந்துச்சு. வேதத்து மீது பைத்தியம், கர்த்தரை பாடுறது மேல பைத்தியம், கர்த்தரை துதிக்கிறது மேல பைத்தியம், கர்த்தரை தொழுது கொள்வதில் பைத்தியம், தேவ சித்தத்தை செய்வதிலே பைத்தியம். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, இது தாவீது இருதயத்திற்கு ஏற்றவன், அவன் என் சித்தத்தை எல்லாம் செய்து முடிப்பான். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் அவங்களுடைய முழு ஆர்வம், முழு இன்ட்ரெஸ்ட் அப்படி போகுது. இன்னைக்கு நிறைய பேருடைய இன்ட்ரெஸ்ட் செல்போன்லயே, செல்லே மட்டுமே அவங்களுடைய முழு இன்ட்ரெஸ்ட், பணம் மட்டுமே இன்ட்ரெஸ்ட். உங்க வாழ்க்கையில் எதற்கான நேரத்தை அதிகமா கொடுக்கும், எதன் மீது உங்களுடைய ஆர்வம் போகிறது, எதன் மீது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் போகிறது, போகிறது, எதன் மீது உங்களுக்கு உற்சாகம் போகிறது. ஜெபம்னா உங்களுக்கு உற்சாகம் ஆகணும், வேத வாசிப்புனா உற்சாகம் வரும், இயேசு கிறிஸ்துன்னா உற்சாகம் வரணும், ஆராதனைனா உற்சாகம் வரணும், தேவ சித்தத்தை செய்வதுன்னா உங்களுக்கு உற்சாகம் வரணும், உங்க உள்ள அப்படியே மகிழணும், உங்க முகம் மலரணும். பணம்னா ஆடணும், செல்போன் பார்க்கறதுக்குன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். அதெல்லாம் ஒரு காலத்துல ஆட்டு மந்தையை போல பாதாளத்துல கிடத்தப்படத்துக்கு கொண்டு போகிற இடமா போயிடும். மரணம் அவர்களை மேய்ந்து விடும். ஸ்தோத்திரம். பாருங்க, உலகத்துல பெரிய வல்லமை, எல்லாத்திலும் பெரிய வல்லமை நம் கர்த்தருடைய வல்லமை மட்டும்தான். அந்த வல்லமை மட்டும்தான் பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்க முடியும். மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளத்தை மீட்கக்கூடிய வல்லமை பணத்துக்கு கிடையாது. பணம் 10 செய்யும், பாதாளம் வரைக்கும் பாயுன்னு சொன்னா கிடையாது. பாதாளத்துக்கு எல்லாம் போய் பணம் எல்லாம் போயாது. அங்கெல்லாம் போய் பணத்தை கொடுத்துட்டு திரும்பி ஓடியதெல்லாம் முடியாது. ஸ்தோத்திரம். பாதாளத்தின் வல்லமை அழிக்கக்கூடியது, பாதாளத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை உண்டுன்னா உலகத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரே வல்லமை உண்டு, தேவ வல்லமை உண்டு. பணத்தை வச்சு எல்லாம் செஞ்சிடலாம், முடியவே முடியாது. ஸ்தோத்திரம். பணத்தை வச்சியோ அல்லது வேற ஏதாவது பவரை வச்சியோ, வேற ஏதாவது அதிகாரத்தை வச்சியோ நான் ஏதாவது செஞ்சிருவேன், அதெல்லாம் முடியவே முடியாது. இந்த பாதாளத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஒரே ஒருத்தருக்கு உண்டு. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் சொல்றாரு, ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து என்னை மீட்பார், கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஸ்தோத்திரம். இதுதான் என் வழி அப்படியே மாறணும், இதுதான் என்னுடைய பைத்தியமா மாறணும், இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியன்றது. உலகத்தின் விஷயங்கள்ல ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அவ்வளவு நாட்டம், அவ்வளவு ஆர்வம், அதெல்லாம் தேவன் பக்கமா திரும்பட்டும், தேவ சித்தத்தை செய்யக்கூடியதாய் திரும்பட்டும். அதற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம மரிக்கும் போது எதையும் கொண்டு போவதில்லை, நம்முடைய அந்த மகிமை எதுவும் பின்பற்றி செல்வதும் இல்லை. 17 இதெல்லாம் சொல்லிட்டான். ஐஸ்வர்யமா 16 அவன் மகிமை பயங்கரமா பெருகும். ஐஸ்வர்யவான் அப்படின்னா ரொம்ப பயங்கரமா பார்த்த உடனே உனக்கு ஒரு தனி மரியாதை, தனி மகிமை, கனம், அதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். ஸ்தோத்திரம். அவன் எவ்வளவு பெரிய கனம் பொருந்தமோ இருந்தாலும் அறிவில்லாத மனுஷன் அழிஞ்சு போகும் மிருகங்களுக்கு ஒப்பா போயிருக்கும். நீங்க எவ்வளவு பணக்காரரா இருந்தாலும் சந்தோஷம், அல்லது ஐஸ்வர்யம் இல்லாத ஏழையா இருந்தாலும் சந்தோஷம், எப்படி இருந்தாலும் சரி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொன்ன மாதிரி நீங்களும் நானும் சொல்லணும், தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு என்னை தப்புவித்து என்னை மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். இதுதான் சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். இதுதான் தேவையான விஷயம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக்கிட்டான், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான், அவனுக்கு எந்த லாபமும் கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
அவர்கள் வழி வேற, அவர்கள் பைத்தியம் வேற. நம்ம வழி, நம்ம பைத்தியம் இயேசு கிறிஸ்துவனுடைய வழியாய் மாறணும். இயேசு கிறிஸ்து மீது பைத்தியமாய் மாறணும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மாறனாதா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சீக்கிரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அல்லது அப்படி வரும், அல்லது நம்ம ஒருவேளை சீக்கிரமா போகக்கூடிய வாய்ப்பா இருக்கலாம், தெரியாது. ஸ்தோத்திரம். நம்ம ஒருவேளை சீக்கிரம் மறிச்சு போகக்கூடியதா இருக்கலாம், அல்லது இன்னும் 50 வருஷம் கழிச்சு மறிக்கிற மாதிரி இருக்கலாம். எதுவும் தெரியாது. நம்ம யாருக்கு மரணம் நமக்கு தெரிய போறது கிடையாது. ஒண்ணு இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, இல்ல நம்ம இயேசு கிறிஸ்து இடத்துல மறிச்சு நம்ம போக போகிறோம். ரெண்டுல ஒரு விஷயம் சீக்கிரம் நடக்குது. அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்மா பாதாளத்தில் வல்லமைக்கு ஓடிவிடக்கூடாது. அதிலிருந்து தேவன் நம்மை மீட்க வேண்டும். அதனால் நாம் தேவன் மீது வாஞ்சியாயிருப்போம், தேவன் மீது ஆர்வமாயிருப்போம், தேவ சித்தத்தை செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.